Hi hello friends, welcome to UI design tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay friends, ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சிஎஸ்எஸ் tutorial சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஓகே, அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு HTML டம்மி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இந்த ஹெட்டிங்கில் உள்ள இதுக்கு மட்டும் ஒரு கலர் வந்து எப்படி கொடுக்குறேன்னு பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இன்லைன் ஸ்டைல், இன்டர்னல் ஸ்டைல், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு 3 ஸ்டைல் சொல்லியிருப்பேன். 3 வேலை வந்து நம்ம சிஎஸ்எஸ்ஸை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதை எப்படி யூஸ் பண்ணி இந்த இதுக்கு கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, அந்த 3 வேயை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு HTML பேஜை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், index.html. இதுக்கு வந்து இப்போ இந்த ஹெட்டிங்க்கு மட்டும் நான் வந்து ஒரு கலர் வந்து கொடுக்க போகிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் ஸ்டைல் வேலை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்லைன் ஸ்டைலை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. நமக்கு பாடி டேக் இருக்குது, H2 டேக் இருக்குது, P டேக் இருக்குது. இதுக்குள்ளே இந்த டேக்குக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்டைல் எழுதுனா அதுதான் வந்து இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்குள்ளே நான் எழுதுகிறேன். இதுக்குள்ளே எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்ட்டு நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டு டபுள் கொட்டேஷன் அப்படி போட்டு முடிச்சுருங்க. இப்படி தான் வந்து இன்லைன் ஸ்டைல் வந்து நீங்கள் எழுதணும். இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இதுக்குள்ள வேல்யூ செட் பண்ணணும். ஸ்டைல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கலர் அப்படின்னு போட்டுட்டு கோலன் போட்டு ரெட். ஓகே, இங்கே தான் உங்களுக்கு வந்து என்ன வேணுங்கிறத கொடுத்துருங்க, கலர் அப்படிங்கிற கொடுத்துருங்க. அதோட வேல்யூ வந்து கோலன் கொடுத்துட்டு அதுக்கு வந்து கொடுத்துருங்க ரெட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு க்ரோமுக்கு போய்ட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். வந்துருச்சு பாருங்கள், இது வந்து ரெட் கலரில் வந்துச்சு இந்த ஹெட்டிங். நான் பேராகிராஃபுக்கு ஒன்றும் கொடுக்கல, ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த P டேக் இருக்குல்ல அதுக்குள்ளே நீங்கள் கொடுங்க. இங்கே வந்து நான் க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு க்ரோம் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் வந்துச்சு பாருங்கள். இது லைட்டாக தெரியுதுன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலை. நான் வேணால் ஒரு எல்லோன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய்ட்டு ரீஃப்ரெஷ். இப்போ தெரியுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் வந்து இந்த இதை எடுத்துட்றேன். இதை கட் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ இந்த பாடி டேக் இருக்குல்ல, இந்த பாடி டேக்குள்ளே நான் வந்து அதே இதை பேஸ்ட் பண்ணுறேன் ரெட் கலர் அப்படின்ட்டு. இப்போ பாடினா ஃபுல் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ரெட் கலர் செட் ஆகிரும். ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு க்ரோமில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்து இது 2 எலமெண்ட் இதுக்குள்ளே எவ்வளோ நீங்கள் வேல்யூ போட்டாலும் பாடியில் வந்து ஒரு கலர் செட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே செட் ஆகிரும். இதுதான் வந்து இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சிம்பிளாக ஒரு கலர் மட்டும் கொடுக்கணும் ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இன்லைன் ஸ்டைலை யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு கொடுத்துக்கலாம். இதோட யூசேஜ் என்னங்கிறத அடுத்து நான் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம jQuery அந்த மாதிரி வந்து டுட்டோரியல் பார்க்கும்போது இதோட யூசேஜ் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து ஒரு ஸ்டைல் எழுதுனா இன்லைன் ஸ்டைலில் எழுதிடலாம், அவ்வளோதான். ஓகே, இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்டர்னல் ஸ்டைல் எப்படி பண்ணுறாங்கிறது. ஹெட் டேக் இருக்கும், ஹெட் டேக்குள்ளே நீங்கள் வந்து எழுதுறது தான் இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்டைல்னு ஒரு டேக் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸ்டார்ட் பண்ணி ஸ்டைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சா இப்போ வந்து நீங்கள் H2 டேக் இந்த ரெட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வந்து இப்போ க்ரோமில் வந்து ஃபுல்லாக பிளாக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த H2 டேக்கு நான் வந்து கலர் வந்து ரெட்டுன்னு கொடுக்கணும். ஸோ வந்து இந்த H2 அப்படின்னு போட்டுருங்க. இந்த டேக் நேமை போட்டுருங்க. சின்டாக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இதுதான் சின்டாக்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து கலர் அப்படின்னு கொடுங்க. அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே தான், கலர் கொடுத்துட்டு ரெட். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கரெக்டாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு எரர் அடிக்கும். அடுத்தடுத்து நிறைய ஸ்டைல் எழுதும்போது உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ வந்து H2 டேக் அது மட்டும் உங்களுக்கு ரெட் கலரில் வந்துருப்ப வந்துச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்டைல். இதுக்கு கீழே இன்னொரு P டேக் நீங்கள் போட்டுருங்க. ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் போட்டுருங்க. கலர் கொடுத்துட்டு எல்லோ கொடுத்துருங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். எல்லோ கலர் வந்துச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பாடி டேக்கும் கொடுக்கலாம். பாடி டேக் போய்ட்டு இந்த கலர் ரெட்டை கொடுத்துட்டு கட் பண்ணி நான் அங்கே போட்டுறேன். போட்டுட்டு இது ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். வந்துச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைல். இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ வந்து அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்படின்னா என்னங்கிற பார்க்கலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். பிளாக்ல இருந்துச்சு. இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு நியூ டேப் கண்ட்ரோல் என்ன கொடுத்து நியூ டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஒரு நியூ டேப். இதுக்குள்ளே நான் வந்துட்டு அதே மாதிரி H1 டேக்குன்னு போடுறேன். ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டேன். கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? style.html
சிஎஸ்எஸ் அப்படின்ட்டு ஒரு நேமில் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டு தான் நம்ம சேவ் பண்ணணும். எப்படி HTML வந்து டாட் HTML அப்படின்னு போட்டு சேவ் பண்ணோமோ அதே மாதிரி சிஎஸ்எஸ் வந்து டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டு தான் சேவ் பண்ணணும். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன், சேவ் கொடுத்தாச்சு, மாறிச்சு பாருங்கள் கலர்லாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல். இப்போ வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து இந்த index.html அந்த ஃபைலில் வந்து நீங்கள் கால் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா லிங்க் அப்படின்னு போட்டு ஒரு இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்பேஸ் REL அப்படின்னு கொடுத்துட்டு அதோட எனது இது ஸ்டைல் ஷீட். ஸோ வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இந்த மாதிரி தான் நீங்கள் அதோட ஸ்டைல் ஷீட்னா ஸ்டைல் ஷீட் இங்கே வந்து கொடுக்கணும். இதே இது jQuery ஃபைலோ தேர்ட் பார்ட்டி ஃபைலோ ஏதோ நீங்கள் வந்து கால் பண்ணால் அது அதுக்கு மாறும். இது வந்து CSS கால் பண்ணும்போது இந்த REL தான் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு போட்டு டபுள் கொட்டேஷனில் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுத்துருங்க. அதோட டைப் அதான் வந்து REL. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு href டபுள் கொட்டேஷனில் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இது சேவ் பண்ணிட்டீங்களா? சேவ் பண்ணிவிட்டு க்ரோமில் போய்ட்டு ரன் பண்ணுங்கள். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இதுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? H1 டேக்னு கொடுத்துருவோம் பாருங்கள். இது வந்து H1 டேக் கிடையாது, H2 டேக். சாரி, ஸ்மால் மிஸ்டேக் பண்ணுறோம். இதை வந்து H2 மாற்றிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ போய்ட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுறேன். வந்துச்சு பாருங்கள் ரெட் கலர். இதே இதை அப்படி எடிட்டரில் போய்ட்டு இந்த H2க்கு பதிலாக நான் Pன்னு மாற்றிடுறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு க்ரோமுக்கு போய்ட்டு ரன் பண்ணுறேன். வந்துச்சு பாருங்கள், P டேக் வந்துச்சு. H1 டேக் வந்து H2 டேக் வந்து பிளாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை பாடின்னு மாற்றினோம்னா ஃபுல் பாடி வந்து ரெட் ஆகிடும். ஸோ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு 3 வே இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இந்த 3 வேல எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துருப்போம். யூஸ்வலாக வந்து எல்லோரும் வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இனிஷியலாக பண்ணும்போது இந்த இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த ஹெட் டேக்குள்ளே யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நம்ம வந்து ஒரு பெரிய வெப்பேஜ் கிரியேட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. உங்களுக்கு அதிகமான வெயிட்டேஜ் அதிகமாகும் போது உங்களுக்கு தனி ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 3 இது பார்த்தாச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.